172வது படம் நினைக்கிறேன் மிஸ்டர் எக்ஸு. அப்படி இருக்கும்போது பல படங்கள், பல கதாபாத்திரங்கள், தாத்தா விஷயம் தான் போடல, அதுவும் போட்டிருக்கேன். ஆனால் இது ஒரு வித்தியாசமான ரோல். ஏன்னா மனு என்ன நினச்சிருக்காரு, வயசாகிடுச்சு, ஒரு வயசாக காமிக்கணுன்றதுக்காக வெள்ளை முடி வெள்ளை தாடிலாம் கொடுத்து அவருடைய ஆசையை தீர்த்திட்டான்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து பார்க்கணும் 4-5 கேர்ள்ஸோட உட்காந்த உடனே, சார் ஏன் சார் இங்கே உட்காந்துருக்கீங்க, நாங்கள் ஆரியா வருவார். நாங்கள் சார் ஆரியா ஏதோ வருவார் சார், நான் அவங்க உட்காந்துக்கிறேன் சார்னு சொல்லி அவருக்கு பர்மிஷன் கேட்டு உட்காந்துட்டேன் நான். அனைவருக்கும் வணக்கம். நான் ஏற்கனவே சற்று காலதாமதமாக இந்த விழா நிகழ்ச்சி துவங்கியதால் என்னை மனு ஆனந்த் சொன்னார், இந்த மாதிரி போயிட்டு ரொம்ப நேரம் பேசாதீங்க, ஜாஸ்தி வேணால் பேசுனா ஒரு 1 hour பேசுங்க, அதுக்கு மேலே டைம் எடுத்துக்காதீங்க, மற்றவங்களும் பேசணும்னு சொன்னார். நான் ஆரியாஸ் வெயிட்டிங் டு டாக். அவர் சொன்னார், ஏற்கனவே சார் ஸ்பீச்செல்லாம் எழுதியிருக்கேன், ஒரு 1.5 மணி நேரம் அதை பற்றி பேச போகிறேன்னு சொல்லியிருக்காரு கௌதம். அதுக்கு மேலே எல்லாமே சொன்னனால I thought I'll cut my speech short. இதில் இந்த மிஸ்டர் எக்ஸோடைய ப்ரொடியூசர்ஸ் அஃப்கோர்ஸ் வெங்கடேஷ் சார், லக்ஷ்மண் சார், அண்ட் அஃப்கோர்ஸ் மேவரிக், அண்ட் த டெக்னீஷியன்ஸ், த வண்டர்ஃபுல் எடிட்டர், நல்லா எடிட் பண்ணி பேசிட்டு போயிட்டார். ஆஷன் அதையும் எடிட் பண்ணி பேசிட்டார். அப்புறம் அருள், வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் யூ, த என்டையர் டீம், காஸ்ட், க்ரூ, எல்லா டெக்னீஷியன், உழைத்த ஏடிஸ் அண்ட் ஆல் தி பீப்புள், காஸ்டியூம் டிசைன், அந்த எல்லாருமே. இந்த காஸ்டியூம் டிசைன் பண்ணி மனு தான் கொடுத்தாரு எனக்கு. அவர் மட்டும் காஸ்டியூம் டிசைனர் கொடுத்த க்ளோத்ஸை மாட்டிகிட்டு வந்திருக்காரு. அதுக்கெலாம் நம்ம அப்ஜெக்ஷன் தெரிவிக்கணும், அப்புறம் தெரிவிச்சிக்கலாம். ஸோ இந்த படம் April 17 ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை பற்றி ஃபியூ வேர்ட்ஸ் ஐ லைக் டு சே. ஏன்னா இது அவசியம் நினைக்கிறேன். இப்போ அவங்க பேர் தெரில, அஃப்கோர்ஸ் ஃபாதர்ஸ் மிலிட்ரி ஆஃபீஸர்னு சொன்னாங்க. ரியலி ப்ரவுட் டு பி ஃபைட்டிங் ஃபார் த கண்ட்ரி அண்ட் பி பேட்ரியாட்டிக். இதில் என்ன, இது ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். அதுக்கு இந்த கதையை சொல்ல மனு என்னை பார்க்கும்போது அவர் சொன்னார், ரொம்ப நேரம் சொன்னார், கதை சொன்னார். நான் சொன்னேன், நான் என்ன பண்ணுறேன் இந்த படத்துலன்னு சொல்லும் போது, ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸ், 1965 ஒரு நியூக்ளியர் டிவைஸ் காட் லாஸ்ட் அப்படிலாம் சொன்னார். கேட்கும்போது ஏதோ சுற்றுறார் போல இருக்கு. சரி, நான் அந்த படத்தில் நடிக்க வைக்கிறதுக்கு ஏதோ சொல்கிறார் போல இருக்குன்னு நினச்சேன். தென் ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி ஒரு 300 பேஜஸ்க்கு ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் வச்சுருந்தார். இது ஒரு 2-3 பக்கம் பார்த்தோன்னே சொன்னேன், எஸ் மனு, ஐ திங்க் இஸ் கான் லாட் ஆஃப் ஒர்க் ஆன் திஸ், ரிசர்ச் இஸ் கான் இன் டு இட், லைக் பிரசன்னா செட். ஏன்னா அது ஒரு பக்கம் நான் நிறைய படம் நடிச்சிட்டேன். நான் 172வது படம் நினைக்கிறேன் மிஸ்டர் எக்ஸு. அப்படி இருக்கும்போது பல படங்கள், பல கதாபாத்திரங்கள், தாத்தா விஷயம் தான் போடல, அதுவும் போட்டிருக்கேன். ஆனால் இது ஒரு வித்தியாசமான ரோல். ஏன்னா மனு என்ன நினச்சிருக்காரு, வயசாகிடுச்சு, ஒரு வயசாக காமிக்கணுன்றதுக்காக வெள்ளை முடி வெள்ளை தாடிலாம் கொடுத்து அவருடைய ஆசையை தீர்த்திட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவர் பொறாமை பிடிச்சவர் அவர் மனு. நான் வந்து பார்க்கணும் 4-5 கேர்ள்ஸோட உட்காந்த உடனே, சார் ஏன் சார் இங்கே உட்காந்துருக்கீங்க, நாங்கள் ஆரியா வருவார். நாங்கள் சார் ஆரியா ஏதோ வருவார் சார், நான் அவங்க உட்காந்துக்கிறேன் சார்னு சொல்லி அவருக்கு பர்மிஷன் கேட்டு உட்காந்துட்டேன் நான். ஸோ இந்த படப்பிடிப்பை பற்றி சொல்லணும். இந்த பேசிக்கலி இங்கே அவங்க துரந்தரை பற்றி மென்ஷன் பண்ணாங்க. ஸோ இதில் லாட் ஆஃப் அன்சங் ஹீரோஸ் டு ப்ரொடெக்ட் த கண்ட்ரி. அது ஒரு பிக்சர் ஃபார்மேட்டில் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நாட் மெனி பீப்புள் அட்டெம்ப்ட் தீஸ் திங்ஸ். அந்த விஷயத்தில் மனுவுக்கு உண்மையிலே பாராட்டணும். 2023 தூங்கினாலும் பொறுமையாக அந்த படத்தை எடுத்து சிறப்பாக கொண்டு வரணும்னு நினச்சிருந்தான். இட்ஸ் நாட் ஈஸி டாக் டு கெட் ஆல் த காஸ்ட் அண்ட் க்ரூ தட் பீன் ஹியர். எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஸ்டால்வர்ட்ஸ்னே சொல்லலாம். அந்த ஆரியா ட்ரெய்லரை பார்த்த உடனே நீங்கள் பார்த்துருப்பீங்க. வேண்டாம், இந்த வேண்டாம் ஆரியா, நான் வேறு எங்கேயும் சொல்கிறேன். நான் இல்லை, எனக்கு உடனே வேறு எதுவும் வந்துச்சு, அது சென்சார் பண்ணிட்டேன் நான், சாரி. ஏன்னா அந்த மாதிரி ஃபிசிக்கலாக வச்சுட்டு வரும்போது லாட் ஆஃப் மோர் ஃபேன்ஸ் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுவாங்க. நிறையா நீ சைக்கிளில் போகும்போது கூட ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இட்ஸ் ரியலி லுக்கிங் குட். தட்ஸ் வாட் இட் ஷோஸ் த டெடிகேஷன் ஆஃப் ஆர்டிஸ்ட். தி ஆக்டர்ஸ் மெனக்கடல்னு ஒன்று இருக்குது இல்லையா. இந்த கதாபாத்திரம் என்னன்னு சொல்லி மனு சொன்ன உடனே ஐ திங்க் ஆரியாஸ் புட் a lot of efforts and so with கௌதம் கார்த்திக். இன்றைக்கி என்னுடைய 40 ஆண்டு காலம் என்னுடன் பயணிக்கிற ஒரு சகோதரர் ஆனால் இது கார்த்திக் சாரோட பையன் தானே கேட்டார். ஏன் அப்படின்னு, இந்த படத்தில் வித்தியாசமாக தெரிகிறாரு. இந்த படத்தில் ஒரு வித்தியாசமாக தான் இருக்கார், வித்தியாசமாக நடிச்சிருக்காருன்னு சொன்னேன். ஆல் த அதர் கேர்ள்ஸ் ஹியர், துல்லியா அண்ட் தென் மஞ்சு மேம் சொல்கிறதுக்கு காரணம் அவங்க தான் எங்கள் எல்லோரும் டைரக்ட் பண்ணுறாங்க. அதில் பார்த்தாலே தெரியும் தி ஆர் த பீப்புள் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஆர்டர் போட்டு அனுப்புகிறாங்க. அது ஒன்று. தென் த கேப்டன் ஆஃப் த ஷிப் மனு அண்ட் டெடிக்கேட்டட் பர்சன் சொல்லிட்டேன். அண்ட் கேமராமேன் பற்றி சொல்லிட்டேன், திபு இட் அ கிரேட் ஜாப், மாற்று கருத்தே கிடையாது. இது என்னென்னா அந்த பியூட்டி ஆஃப் சச் ஃபிலிம்ஸ். நிறைய பேர் வாருக்கு போகிறாங்க, வராங்க, ஒரு நாட்டை காப்பாற்றுறாங்க,
அவங்க வந்து பரம்வீர் சக்ரா, வீர் சக்ரா எல்லாம் கிடச்சி பாராட்டப்படுவாங்க. ஆனால் அவங்களையும் மீறி பல பேர் இந்த நாட்டை பாதுகாக்காத பல நாடுகளில் இருந்து இந்த நாட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது, ஒர்க் பண்ணுறது வெளியே தெரியாது. ஏன்னா சொல்லவும் முடியாது. There are people who gather intelligence, they try to see what is happening, என்ன நடக்க போகுது இந்தியாவிலேயே இல்லை மற்ற நாடுகள் என்ன நடக்க போகுதுன்னு வந்து துல்லியமாக வந்து கணித்து அதை உலகத்துக்கு கொண்டு வந்து அவங்க கவர்மெண்ட்டுக்கு சொல்லக்கூடிய அளவில் இருந்தால் கூட சொந்த மனைவிக்கும் தான் யார் என்று சொல்ல முடியாத ஒரு சூழலில் ஒர்க் பண்ணுறவங்க தான் அந்த அன்சங் ஹீரோஸ். அந்த மாதிரி அன்சங் ஹீரோஸை நம்ம எப்படி பாராட்ட முடியும்னா இந்த மாதிரி படம் எடுத்தால் தான் பாராட்ட முடியும். ஸோ வாட் ஹஸ் ஹேப்பன், வாட் குட் ஹவ் ஹேப்பன், இதுக்கு எப்படிலாம் அவங்க வந்து போராடிட்டு இருக்காங்க, மெனக்கட்டு இருக்காங்கன்னு சொல்லும் போது உண்மையிலே இட்ஸ் அ டஃப் மூவி டு டேக் அண்ட் மன் வாஸ் ஹேண்டில் இட் ரியலி வெல்னு தான் சொல்லணும். ஏன்னா அசர்பைஜான்லாம் ஷூட்டிங் போகும்போது இட் வாஸ் ரியலி டிஃபிகல்ட் அண்ட் சிங்கிள் ஷாட்டில் தான் எல்லாம் எடுத்தோம் சில ஆக்ஷன் சீன்ஸ். ஆர்யா கூட சொன்னேன், சார் பிரமாதம் சொல்லி ஃபோன் பண்ண, எந்த பிரமாதம் ஆர்யான்னு கேட்டேன். பிரமாதம் ஆச்சு சார் அந்த ஃபைட் அப்படின்னாரு. ஆனால் படத்தில் ஃபுல்லாக வைக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே ஃபுல் ஷாட் வச்சோம்னா அது வரும்னு நினச்சி போய் பார்த்து நானும் பல பேர்கிட்ட சொல்லிவிட்டு அவ்வளோ இருக்கா அதோட ஆக்ஷன் இருக்கும். ஸோ இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம். நல்ல கோர்வையாக நீங்கள் பார்த்தீங்க. இந்த அமௌண்ட் ஆஃப் மணி ஸ்பெண்ட் இந்த ஸ்கேலுக்கு when you take a project like this, அதுக்கு வந்து ஒரு தயாரிப்பாளர் தைரியமாக இருக்கணும். ஏன்னா இந்த ஸ்கேலில் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு வந்து மனுவுக்கு சப்போர்ட்டாக இருந்த தயாரிப்பாளர் உண்மையிலே நான் பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். இட்ஸ் ரியலி ரியலி இம்பார்ட்டன்ட் டு சப்போர்ட் சச் அ ஃபிலிம். அண்ட் 3 years வெயிட். பல பேர் வந்து விட்டுருவாங்க. இதில் வந்து வேறு எந்த ப்ராப்ளம் கிடையாது. தே வந்து கூறு தீட்டினாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அது அப்படியே தீட்டி ஒரு சிறந்த படத்தை கொடுக்கணும்னு சொல்லும் போது இட் இஸ் லேண்டட் அட் அ டைம் அண்ட் துரந்தர் இஸ் மேட் ஹிஸ்ட்ரி. ஸோ அப்போ இந்த மாதிரி படங்கள் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து உண்மையிலே வரப்பிரசாதமாக இருக்கும்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் மனு, தேங்க்யூ ஃபார் கிவிங் வித் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் அலாங் வித் யூ அண்ட் ஆர்யா அண்ட் கௌதம். கார்த்திகோட நடிச்சிருக்கேன். கௌதமோட நடிக்கிற வாய்ப்பு எனக்கு ஏற்கனவே இன்னொரு படம் வெயிட்டிங் இந்த லைன் தட் ஆல்சோ ரிலீஸ் சூன். கௌதம், லெட்ஸ் வெயிட் ஃபார் தேட் ஆல்சோ. நான் தொடர்ந்து படங்கள் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். ரிலீஸ் ஆகின்ற படத்தில் ஹீரோவாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது ஒன்றும் இல்லை, கான்ட்ரவர்சி ஒன்றும் கிடையாதுங்க. டக்குன்னு அது பயமாக இருக்குது வந்து பார்க்கும்போது. இந்த மாதிரி படங்கள் வந்து ரிலீஸ் ஆகணும், தியேட்டரில் போய் படம் பார்க்கணும். எல்லா ஃபங்க்ஷனையும் சொல்கிற மாதிரி 50 days ஓடிடியில் வந்து 50 daysக்கு அப்புறம் படம் வந்தால் ஐ திங்க் பீப்புள் வில் கோ அண்ட் வாட்ச் மூவிஸ் இந்த தியேட்டர். அண்ட் இந்த படத்தை வந்து ஸ்மால் ஸ்க்ரீனில் பார்க்குறதோட பெரிய தியேட்டர் போய் பார்க்குறது தான் ஜேம்ஸ் பாண்ட் படத்தை பார்த்த மாதிரி இருந்தது. எனக்கே எப்படி இருந்துச்சுன்னா நார்மல் ஆடியன்ஸுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ரியலி வெல் டன். அண்ட் ஐ விஷ் பத்திரிகை சகோதரர்களும் ஊடக நண்பர்களும் இதை சிறப்பாக எடுத்து சென்று மக்களை வந்து April 17 முதல் பார்க்கணும்னு சொல்லணும். எனக்கு முன்னாடி ஒரு பத்திரிகை சகோதரர் சொன்னார், சார் April 17 போய் பாருங்கன்னா அன்றைக்கி தியேட்டர் ஃபுல் ஆகிடும் சார், எப்படி சார் அன்றைக்கே போய் பார்க்க முடியினாரு. சரி 18 போய் பாருங்கள், 19 போய் பாருங்கன்னு. ஸோ ஃப்ரம் April 17 கோ அண்ட் வாட்ச் திஸ் மூவி இந்த தியேட்டர். மிஸ்டர் எக்ஸ் யார், அது என்ன பண்ணியிருக்காரு, எவ்வளோ காதல் காட்சி இருந்தது, அந்த மிஸ்டர் எக்ஸ் யார், இதெல்லாம் வந்து April 17 உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அண்ட் இட்ஸ் கிரேட் எஃபர்ட். அண்ட் இந்த மாதிரி ஒரு அன்சங் ஹீரோஸை வெளியே கொண்டு வந்த அந்த தயாரிப்பாளர்களுக்கும் தி என்டையர் க்ரூ ஃபார் ஒர்க்கிங் ஸோ ஹார்ட் இன் திஸ் ப்ராஜெக்ட். அந்த மெனக்கடலுக்கு இந்த படம் வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி நல்லது நடக்கட்டும் என்று சொல்லி ஜாதி மத மொழிபேதமற்ற புதிய சமுதாயத்தை உருவாக பாடுவதை கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். This is a very special moment for all of us because we have been waiting for this moment for a very long time. And எனக்கு வந்து பர்சனலி இது இன்னும் ஸ்பெஷல் பிகாஸ் இந்த படத்தில் எனக்கு நிறையா I got to work with some of the finest actors and some of the finest technicians. So thank you so much. Thank you Prince Pictures, Venkateshan sir and Lakshman sir for making this happen. And thank you Manu for making me a part of your vision, for guiding me throughout. And I think you didn't just create a film, you created a world that is very fascinating, and I hope everyone, audience, enjoy watching it as much as we enjoyed creating it. And ellarkume, like our technicians, Dibu, our cinematographer, all the cast, Manju ma'am, எனக்கு வந்து I think the film is about to release, but the fact that I got to share screen with Manju ma'am, that still feels like a dream. So thank you ma'am. Thank you Sharad sir. Thank you Raisa, Atulya, Gautam. Thank you Arya. Working alongside a star like you has been an absolute privilege. Thank you so much. Thank you for the support. Thanks everyone. Yeah. So I hope everyone loves and supports the film.
Thank you so much. Sorry if I've missed out somebody. Thank you so much our costume department and all the assistant directors. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். இந்த ஒரு மொமெண்ட்டுக்காக கொஞ்சம் மாதங்களாக நாங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த படம் மனு இந்த படத்தை பற்றி என்கிட்ட பேசின போது இந்த படத்துக்கு எஸ் சொல்கிறதுக்கு அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது. ஆர்யா தான் சொன்னார், ஐ டுக் த லாங்கஸ்ட் டு சே எஸ் ஃபார் திஸ் ஃபிலிம்னு. ஏன்னா இந்த ஒரு கான்செப்டும் த விஷன் தட் மனு ஹேட், அப்போ மனுவை பார்த்ததும் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கெட் டு நோ தி ஐடியா தட் ஹீ ஹேட் இன் ஹிஸ் மைண்ட் பெட்டர். அதை பற்றி படித்து அதை பற்றி இன்னும் நிறைய புரியணும்னு எனக்கு ஆசை இருந்தது. ஸோ நிறைய டவுட்ஸ் எனக்கு இருந்தது. இது நம்ம டெய்லி லைஃப்பில் பார்க்குற ஒரு வாழ்க்கையே இல்லை இந்த படத்தில் சொல்கிற இந்த படம் டெபிக்ட் பண்ணுற ஒரு சப்ஜெக்ட். ஸோ அதை பற்றி நான் நிறைய ஃபூலிஷான டவுட்ஸ் கேட்டிருக்கேன் மனுக்கிட்ட. அதை டைம் எடுத்து ரொம்ப பேஷண்ட்டாக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி லாஸ்ட்டு ரொம்ப கன்வின்சிங்காக எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து அதுக்கப்புறம் தான் நான் எஸ் சொன்னேன் இந்த மிஸ்டர் எக்ஸுங்கிற படத்துக்கு. ஸோ தேங்க்யூ மனு ஃபார் பேஷண்ட்லி வெயிட்டிங். அண்ட் இந்த யூஸ்வலாக ஸ்பை ஃபிலிம்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் நார்மலி ஸ்பை ஃபிலிம்ஸில் வரும்போது எப்போவுமே பெண் கதாபாத்திரங்கள் அந்த ஒரு லீடுக்காக சப்போர்ட் ஆகிற மாதிரி அந்த மாதிரி இருக்கிற கேரக்டர்ஸ் தான் நிறைய நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் மிஸ்டர் எக்ஸில் வந்து எனக்கு கிடச்சிருக்கிற பெரிய ஒரு ஐம் ரியலி லக்கி டு ஹாவ் காட்டன் டு ப்ளே திஸ் ரோல். ஒன் ஆஃப் த கீ ரோல்ஸ். இந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டருக்கும் அவரோட ஆர்க் இருக்குது, லேயர்ஸ் இருக்குது, பேக் ஸ்டோரிஸ் இருக்குது. அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இந்த படத்துக்கும் இந்த கதையிலையும் ரொம்ப பிரமாதமாக மனு எழுதியிருக்காரு. அண்ட் ஐம் ரியலி ஹாப்பி தட் மனு ஹேட் திஸ் விஷன் அண்ட் ஹீ thought that I would be okay for this role. And I want to thank Prince Pictures and Maverick Films for giving him all this support to bring this film to a scale that this actually deserves. அண்ட் அப்புறம் இதில் இந்த கேரக்டர் இருந்தாலும் நான் இது வரைக்கும் பண்ணாத நிறைய விஷயங்கள் இன்க்ளூடிங் லிட்டில் யூஷுவலில் இருந்து கொஞ்சம் ஜாஸ்தி அமௌண்ட் ஆஃப் ஆக்ஷன் எல்லாம் இந்த படத்தில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு. அண்ட் ஐ ஷுட் சே அதில் கொஞ்சம் ப்ரூஸ் அண்ட் வூண்ட்ஸ் எல்லாம் இப்போவும் அங்கெல்லாம் இருக்குது. பட் தட் இஸ் ஒரு ஹாப்பி ரிமைண்டரை நான் எப்போவுமே வச்சுக்குவேன். பிகாஸ் தட் வாஸ் அ ரியலி சேலஞ்சிங் அண்ட் வெரி எக்ஸைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. அண்ட் ஐ ஷுட் தேங்க் தி என்டையர் காஸ்ட் அண்ட் தி என்டையர் டீம். எல்லோரும் இப்போ ரொம்ப நாள் கழித்து தான் ஒன்றா திருப்பி பார்க்கும்போது எல்லோரையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ரொம்ப ஃபன்னாகவும் இருந்தது. லைக் நல்ல படங்கள் வரணும், அதே மாதிரி தான் இம்பார்ட்டண்ட்டு நல்ல டீம்ஸோட ஒர்க் பண்ண முடியணும். தட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் இன் அ ஃபிலிம் ஷுட் மேக் யூ ஹாப்பி அண்ட் சாட்டிஸ்ஃபைட்னு நான் நம்புவேன். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது மிஸ்டர் எக்ஸ் எப்போ ஆரம்பித்ததோ அதிலிருந்து இப்போ இந்த ப்ரொமோஷன்ஸுக்கு வரும்போதும் the warmth and the எல்லாரும் அங்கே to have the warmth and the love, that respect that we all have towards each other is still very heartwarming. So இது வந்து எனக்கு ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு. ஸோ இந்த படம் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக போகிறது. இந்த April 17th இருந்து நீங்கள் இந்த தியேட்டர்ஸ்லேயே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணுவேன். அது ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் படம் இது. ஸோ இந்த ட்ரெய்லர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ we are all very excited for you to watch the film. நீங்கள் பார்த்து எங்களை எல்லாரையும் மனம் நிறைந்து சப்போர்ட் பண்ணணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ஒன்ஸ் மோர் ஹியூஜ் உங்களுக்கு டு த மீடியா ஃபார் சப்போர்ட்டிங் அஸ் அண்ட் ஒன்ஸ் மோர் டு தி என்டையர் காஸ்ட். எல்லாரையும் நான் ஐம் ரிமெம்பரிங் எவ்ரி ஒன் அண்ட் த மூமெண்ட்ஸ் ஐவ் ஹேட் வித் எவ்ரி ஒன் ஸோ மச் ஆஃப் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாத்துக்குமே நன்றி எங்களை சப்போர்ட் பண்ண இங்கே வந்ததுக்கு. அண்ட் மிஸ்டர் எக்ஸ் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம். அண்ட் தேங்க்யூ வெங்கடேஸ்வர் அண்ட் லக்ஷ்மண் சார், பிரின்ஸ் பிக்சர் அண்ட் டீம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அண்ட் எப்போவுமே நம்ம ஒரே டைப் ஆஃப் ஒரு மூவி பண்ணும்போது எங்களுக்கு இதுதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைப் காஸ்ட் இருக்கும். ஸோ அதை பிரேக் பண்ணணுன்னா நம்மளை வந்து ஒரு டிரெக்டர் ட்ரஸ்ட் பண்ணணும். ஸோ மனு ஆனந்த், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மீ. எனக்கு இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோல் கொடுத்துருக்கீங்க. அண்ட் இவ்வளோ பெரிய கேஸ்ட் அண்ட் க்ரூவோட ஐ திங்க் எனக்கு எல்லாத்தோடையும் வந்து காம்பினேஷன் இருந்தது. அவ்வளோ பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். சரத்குமார் சார், மஞ்சு வாரியர் மேம், ஆர்யா, கௌதம் கார்த்திக், ரைசா, அனாகா, சஞ்சனா, பிரவீன், தாரா, காளி வெங்கட் சார் எல்லாத்தோடையும் காம்பினேஷன் இருந்தது. இட் வாஸ் அ கிரேட் ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். மிஸ்டர் எக்ஸ் வந்து April 17th ரிலீஸ் ஆகுது. அண்ட் எங்களோட டெக்னிக்கல் க்ரூ அருள் அண்ட் திபு, தேங்க்யூ. இப்போ வரைக்கும் நீங்கள் கொடுத்த சாங் வந்து எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு ரெகக்னைசேஷன். அண்ட் எகெயின் இந்த படத்துலையும் அது இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் படம் பார்த்துட்டோம்.
ஸோ கண்டிப்பாக ஒரு சென்சிபிளான படம் அண்ட் ஒரு பெரிய தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு படமாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. Okay, hi everybody. First of all, thank you Manu and Prince Pictures for casting me in this fabulous film. படத்தை நான் பார்த்துருக்கேன், ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப ஒரு பொலிட்டிக்கலி கரெக்ட் ஃபில்ம். டாபிக் ரொம்ப சீரியஸ் அண்ட் சென்சிபிளாக இருக்குது. எனக்கு ஷூட் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. இது நான் இந்த படத்தில் இல்லைனாலும் நான் இந்த படம் பார்ப்பேன். இந்த மாதிரி படம் நமக்கு ரொம்ப நெசசரி. அண்ட் இன்னும் நிறைய ஃபில்ம் மேக்கர்ஸ் இந்த மாதிரி டாபிக்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அண்ட் அவ்வளோதான், எல்லோரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, எல்லாருக்கும் தெரியும். அண்ட் ப்ளீஸ் 17th படத்தை பாருங்கள். அண்ட் ஐ ஹோப் யூ லவ் இட். தேங்க்யூ ஸோ மச்.